2022ஆம் ஆண்டு சனவரி மாதத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கனமழை பெய்து தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதன் பிறகு தொடர்ந்து 22 மாதங்கள் கடும் வறட்சி நிலவியது. அதன் விளைவாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் 10 ஆண்டு கடும் வறட்சியை கூட தாங்கும் பனைகளும் பட்டுப்போய் கொண்டை சாய்ந்தன. தென்னைகளின் நிலை இறங்கத்தக்கதாய் ஆகிவிட்டது. இப்படி கடும் வறட்சி தொடர்ந்தால் இரு மாவட்டங்களும் மக்கள் வாழ தகுதியில்லாததாக பாலையாக மாறிவிடும் என்ற அச்சம் ஏற்பட்டது. அத்தகைய சூழலிலும் தமிழ்நாடு அரசின் துணையுடன் திருநெல்வேலி சீமையில் நிலத்தடி பாறைகள், நிலத்துக்கு மேல் உள்ள பொற்றைகள், குன்றுகள், மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பாறைகள் ஆகியவற்றை உடைத்து திருவனந்தபுரம் அருகே விழிஞத்தில் அதானிக்காக கட்டப்படும் துறைமுகத்துக்கு அனுப்பிக்கொண்டே இருக்கின்றனர் கற்கொள்ளையர்கள். இயற்கையை வரம்பின்றி சுரண்டியதாலும், நீர்நிலைகளை ஆக்கிரமித்து மரங்களை வெட்டி அழித்ததாலும் கிடைத்த தண்டனையாகவே இந்த வறட்சியை மக்கள் கருதினர். இனி மழை பெய்யுமா என ஐயுற்று மக்களே நம்பிக்கை தளர்ந்திருந்த நிலையில் 2023 டிசம்பர் மாத நடுவில் வாராது வந்த மாமழை பெய்தது. ஆறுகள், ஓடைகள், கால்வாய்களில் வெள்ளம் பெருகியது. குளங்கள், குட்டைகளை நிரப்பியது. வறண்ட இடங்களில் பட்டவை போக எஞ்சியிருந்த பனைகள், தென்னைகள், மரங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்றன. ஆற்றோர பகுதிகள் பேரழிவுக்குள்ளாயின. வரலாற்றில் இடம்பெற்ற அந்த ஒரு நாள் மழையின் பயனாக வறண்ட இடங்கள் வளம் பெற்றன. ஏற்கனவே செழிப்பாக இருந்த இடங்கள் மேலும் செழிப்பாயின. பருவத்தே பயிர் செய், பட்டம் தவறினால் நட்டம் என்றெல்லாம் வேளாண் பழமொழிகள் உள்ளன. மார்கழியில் மழை பெய்து குளம் பெருகினாலும் கிணறு உள்ளவர்கள் நெல் பயிரிட்டு விளைவித்தனர். கிணறு இல்லாதவர்கள் நிலத்தை உழுது பருத்தி பயிரிட்டனர். தாமிரபரணி ஆற்றுக்கு வடபகுதியில் உள்ள கரிசல் நிலங்களில் மானாவாரியாக பருத்தி பயிரிட்டுள்ளனர். தாமிரபரணி ஆற்றுக்கு தெற்கில் நான்குநேரி, ராதாபுரம், திசையன்விளை, சாத்தான்குளம் வட்டங்களில் இரவை பயிராக பருத்தி பயிரிட்டுள்ளனர். ஈராண்டு வறட்சிக்கு பிறகு என்பதால் பருத்தி ஆளுயரத்துக்கு மேல் வளர்ந்துள்ளது. செடிக்கு 20 காய்கள் உள்ளன. ஏராளமான பூக்காம்புகளும் உள்ளன. ஏப்ரல் மாதம் முதல் பருத்தி காய்கள் வெடித்து பஞ்சாயின. மக்கள் மகிழ்ச்சியாய் பருத்தியை அற்று பஞ்சு எடுத்து வந்தனர். இந்நிலையில் இந்த ஆண்டு கோடை காலத்தில் இதற்கு முன் இல்லா வகையில் கடும் வெப்பம் நிலவியது. இதற்கு ஒரு முடிவில்லையா என்று மக்கள் எண்ணி வெதும்பிய நேரத்தில் மே மாதம் 5ஆம் நாளிலிருந்து முகில்கள் திரண்டன. கடுமையான மின்னலும் வெட்டியது. மே 8ஆம் நாள் முதல் இன்று வரை நாள்தோறும் மழை பெய்து வருகிறது. இதனால் ஒரு சில குளங்களில் ஆடு மாடுகள் குடிக்கும் அளவுக்கு தண்ணீரும் வந்துள்ளது. தொடர்ந்து 2 வாரங்களாக வெயில் படவிடாமல் சூழ்ந்திருக்கும் முகில் மூட்டத்தாலும் அடிக்கடி மழை பெய்வதாலும் முற்றிய பருத்திக்காய்கள் வெடிக்காமல் செடியிலேயே உள்ளன. உரிய ஈரப்பதம் இருந்தால் 5 நாட்களில் முளைக்கும் தன்மை பருத்தி கொட்டைக்கு உண்டு. இந்நிலையில் 2 வாரங்களாக தொடர்ந்து மழை பெய்து நனைந்திருப்பதால் முற்றி பாதி வெடித்த நிலையில் உள்ள பருத்தியில் கொட்டைகள் முளைத்துவிட்டன. வயலிலேயே கீழே விழுந்துள்ள பருத்தியிலும் கொட்டைகள் முளைத்துள்ளன. முளைப்பு, அழுகல், சூத்தை, பூசணப்பூத்தல் ஆகிய வகைகளில் பருத்தி பஞ்சு சேதமடைந்து வருகிறது. இதனால் மழை பெய்த மகிழ்ச்சியை கொண்டாட கூட முடியாமல் உழவர்கள் கவலையடைந்துள்ளனர்.